friends, welcome to our channel. இன்னைக்கு நாம மாவு பலகாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மா 250 கிராம், சீனி 125 கிராம், துருவிய தேங்காய் 50 கிராம், முட்டை 1, உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் 2, தண்ணீர் தேவையான அளவு. வாங்க இந்த மாவு பலகாரத்தை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 250 கிராம் கோதுமை மாவை சலிச்சு வச்சுருக்கேன். அதோட சீனியை ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் துருவலையும் நான் அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். முட்டை ஒன்று சேர்த்துக்கிட்டேன். அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஏலக்காய் 2 நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கொள்ளலாம். உப்பு சேர்த்துக்கிட்டேன். பேக்கிங் சோடா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோக்கால் கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு கலக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு தோசைக்கு வர பெட்டர் மாதிரி செஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி பெட்டர் சரியான பதமாக இருக்குது. இந்த மாதிரி அளவில் நீங்கள் பெட்டரை ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இதை நீங்கள் வேண்டிய நேரத்தில் செஞ்சு உடனடியாகவே நீங்கள் பொரிச்சிடலாம். என்ன பேனில் எண்ணெயை சூடாக்கிட்டு நான் இதில் ஒரு 5 பலகாரத்தை இன்றைக்கி நான் பொரிக்கிறது அளவுக்கு விடுறேன். கொஞ்சம் இடம் விட்டு போடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் பொரிஞ்சு வர்றதுக்கு நல்லா பொங்கி வர்றதுக்கு இடம் தேவை. அதனால் உங்கள் பேனில் உள்ள இட வசதியை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இது சுலபமாக ஈஸியாக குறைஞ்ச டைமில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த பலகாரம் சுவையாக இருக்கும். பாருங்கள், இந்த பெட்டரை நாங்கள் சேர்த்தோன்னே இந்த பலகாரம் பொரிஞ்சு வர்ற நேரம் அடியில் பாருங்கள் ப்ரௌனிஷ் கலர் வர நேரம் நாங்கள் அதை கொஞ்சம் லைட்டாக திருப்பி போடணும். நம்ம மற்ற பக்கம் வேகிறதுக்காக அதை நாங்கள் திருப்பி போடணும். பாருங்கள், இந்த பலகாரமெல்லாம் நல்லா பொரிஞ்சு கொண்டு வருது. நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்த உடனே நீங்கள் அது ஒரு ஓயிலை உறிஞ்சிக்கொள்றதுக்காக ஒரு பேப்பரை விரித்து அது மேலே நீங்கள் இந்த பலகாரத்தை எண்ணெயை வடித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் பொன்னிறமாக நல்ல அழகான கலரில் பலகாரமெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பெருசாக வந்திருக்கு பலகாரமெல்லாம். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது பலகாரம். இப்போ பாருங்கள், நீங்களே இந்த பலகாரத்தை உங்கள் கையால் செஞ்சு அழகாக சுவைத்து மகிழலாம். இப்போ மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.